நம்பர்கள் நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மீண்டும் சமையல் காணொளி செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் மட்டன் பிரியாணி லோலிபாப் சிக்கனும் செய்து இன்றைக்கு அசத்த போகிறோம். இன்றைக்கு லவ்வுக்கு பிடிச்ச மாதிரி எங்களோட குட்டிமாவுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செய்து நாங்களும் சேர்ந்து குட்டிமான சாட்டில் நாங்களும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம் காணொளிக்கு. உங்களுக்கும் குட்டியாக்கள் இருந்தால் அப்படி செய்து கொடுங்க. அவைக்கு விரும்பி சாப்பிடுவினா நாங்கள் செய்து கொடுத்தா இன்னும் மோர் ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் செய்தால் வாங்க போய் பார்க்கலாம். மோரடி உரிச்சிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஸ்லைஸாக நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி எடுக்க போகிறோம். மோரடி 2 வெங்காயம் வெட்டிட்டு அதை 3வது வெங்காயம் வெட்டுவோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவோம். ஒன்றா வெட்டிட்டு பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பிரியாணிக்கு மோர் வெங்காயம் பாவிச்சா தான் நல்லா இருக்கும். பாருங்க இப்படி வட்டி எல்லாம் எடுக்க போகிறோம். கட்டி போட்டுலேயும் வெட்டலாம், கையிலையும் வச்சு வெட்டலாம், எது சுவமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டுங்க. நான் இப்படி தான் வெட்டி டக்கு சமைக்கிறபடியாக நான் கட்டியும் போட்ட தேர்றியில் சும்மா இந்த கையால் டக்கு வெட்டிட்டு போயிடுவேன். சமைச்சு சந்தோஷமாக கொடுத்து பரிமாறினாலே காணுமென்னு சொல்லி போயிடுவேன். இப்போ பாருங்க நாங்கள் இப்போ தக்காளி பழம் நீட்டாக பாருங்க இப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இப்படி வெட்டி ஒரு அடி நீட்டாக நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். அப்படி இதில் வெட்டி நீட்டாக வைக்க போகிறோம். பாருங்க காட்டுங்க இப்படி நீட்டாக வெட்டி நாங்கள் டக்கண்டு பிரியாணிக்கு நல்லா கரைஞ்சி வரும். டக்குன்னு வரும். இப்படி நாங்கள் வெட்டி எல்லாம் நீட்டாக எல்லாம் வெட்டி போட்டு இப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் வெட்டி போட்டு நான் இப்போ என்ன வெட்டி நானுண்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. பிரியாணிக்கு என்னென்ன போடலாம்னு சொல்லி ரெசிபி காட்ட போகிறோம். வாங்க போகலாம். என்னென்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ மஞ்சள்லேருந்து ஆரம்பித்து இங்கே மஞ்சள் எடுத்து வச்சு கொஞ்சம் பாருங்க. இதுதான் முக்கியமானது பிரியாணிக்கு மஞ்சள் இது மஞ்சள்லேருந்து ஆரம்பித்தா நல்ல நடக்குமான்னு சொல்லி சிறப்பாக நடக்குமான்னு ஒரு பெரிய ஆக்கள் அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்கேன். அதுலேருந்து சாப்பாடோ என்னவோ மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம்னு வந்துட்டுது. இப்போ நாங்கள் பாருங்க பிரியாணிக்கு தேவை மஞ்சள், சில்லி பவுடர், தனி சில்லி பவுடர், இது கரம் மசாலா, பிரியாணி பவுடர் பாருங்க, மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், 3 அன்னாசிப்பூ, 3 பட்டை, 3 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 பே லீஃப் எடுத்து வச்சுக்க. இது இம்பார்ட்டன். இதுதான் பிரியாணிக்கு இம்பார்ட்டன். 5 தக்காளி பழம் நீட்டாக வெட்டி வச்சுக்கிறேன். நான் எடுத்து நீட்டாக வெட்டி வச்சுக்கிறேன். எவ்வளோ தேவைக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களா பிரியாணி, நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மோர் கம்மியாக இருக்கும். நான் எவ்வளோ செய்ய போகிறேன்னு அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். முக்கியமானது நெய் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே பாருங்க பசும் நெய்ன்னு சொல்லி இது நல்ல நெய் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம். நுறு என்ன அது சூப்பராக இருக்குது. நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ எல்லாம் இங்கே பாருங்க பிரியாணிக்கு நீட்டாக வெங்காயம் வெட்டி வச்சு 3 பச்சை மிளகா 4 வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் முக்கியமானது இஞ்சி பூண்டு. இஞ்சி பாருங்க சூப்பராக நான் இஞ்சி கடையில் வாங்குறத ஒன்று நான் ஜூஸ் பண்ண மாட்டேன். நானே ஃப்ரெஷ் இஞ்சி வாங்கி வடிவாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சியும் உள்ளியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான கொரியாண்டர். இது பாருங்க கொரியாண்டர், பாதி தேசிக்காய் நான் இதில் நான் எடுத்து வைக்கிற டேபிளில் இல்லாமல் போட்டது. நான் வாங்க போது வாங்கல, அதால் அப்போ வாங்க போட்டேன். அதுவும் முக்கியமானது. பாதி தேசிக்காய் நீங்கள் ஜூஸ் பண்ண வேணும். இவ்வளோ முக்கியமானது பிரியாணிக்கு. பாருங்க இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் லோலிபாப் சிக்கன் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க நான் முதல் சொன்னேன்னா இதெல்லாம் எங்களோட அப்பாண்ட ஐடியா. இப்போ அப்பா தான் வெட்டி தந்தவர் லவ்வுக்கு செய்ய சொல்லி. இங்கே பாருங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க மஞ்சள்தூள் கொஞ்சம் மஞ்சள்தூள், பார்த்து போடுங்க. உப்பு அவ்வளோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரண்டி அளவு உப்பு போடுங்க.
சிக்கன் பாருங்க சிக்கன் இது இம்பார்ட்டன்ட் கலருக்கு நல்ல ஸ்பைசியாக இருக்குமையா. இது நாங்கள் சில்லி சிக்கன் செய்யலாம். இதில் மோர் ஜாமியாக இருக்கும் சில்லி சிக்கன் செய்தால் இருக்குது. இதையும் நாங்கள் ஆட் பண்ணுவோம். இது கலர் இப்போ எங்களோட கறித்தூளுக்கு பதிலாக கறித்தூளும் போட்டு ஒரு கரண்டி இது நாங்கள் ஒரு கரண்டி அளவு போட்டால் இன்னும் மோர் வித்தியாசமான கலர் வரும். கலரும் பெறும் கொஞ்சம் மோர் ஜாமியாகவும் இருக்கும், ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு கரண்டி அளவு எங்களோட கறித்தூள், ஒரு கரண்டி அளவு எங்களோட கறித்தூள். அப்புறம் நாங்கள் இஞ்சி பாருங்க. இது பிரியாணிக்கு மட்டும் வேண்டி இல்லை, இது நான் இதுக்கு லாலிபாப் செய்கிறதுக்காண்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் மோர் ஜாமி வேறு. இப்படி நான் இது ஒரு பிரியாணி செய்ய வரையும் நாங்கள் போட்டு அரைமாத்தி அளவுக்கிட்ட விட போகிறோம். ஒரு 20 மினிட்ஸுக்கிட்ட விட போகிறோம். என்ன பிரியாணி செய்து போட்டு தான் இதை பொரிக்க வலிக்கிட போகிறோம். இப்போ நாங்கள் அது வரையும் நாங்கள் செய்து வச்சோம்னு சொன்னால் அதுக்குள்ளே நாங்கள் உப்பு எல்லாம் பயிற்சியெல்லாம் போய் வடிவாக நல்லா ஊறி வரோம். குட்டியாக்கள் சாப்பிட நல்ல மோர் ஜாமியாக இருக்குது. நாங்கள் லவ்வுக்கு விருப்பம் நடுவில் கேட்குறவ நாங்கள் சம்தேம் எங்கட அப்பா கடையில் வாங்குறவர் என்றாலும் நாங்கள் வீட்டை செய்து கொடுப்போம்னு சொல்லி வீட்டை செய்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லி செய்கிறோம். ஓகேங்க, எல்லாம் செய்து போட்டு நாங்கள் என்னென்னு செய்த போகிறோன்ட்டு காட்டுறோம் உங்களுக்கு. மட்டன் பிரியாணின்னு சொன்னாங்க. நாங்கள் மட்டன் ஷோ பண்ணல சொல்லிஞ்சு பாருங்க. வடிவாக நீட்டாக கழுவி வச்சுருக்குறோம். சின்னன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, நாங்கள் அரிசி புரிம்ப ஒரு சட்டிக்கு அவியல் அவிச்சு போட்டு வடித்து போட்டு தான் நான் அதை ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி உள்ள ஆட்டோமேட்டிக்காக அவிச்சு போட்டு சில பேர் அந்த அவிச்சு போட்டும் செய்வினோம். ரைஸ் அவியல் அரிச்சு போட்டுனாங்க. நாங்களும் அப்படித்தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இது அவியல் அவிச்சு எடுத்து கொஞ்சம் பதமாக எடுத்து போட்டு நாங்கள் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிக்க அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். கரண்டி இதுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நெய் தான் மோர் ஜாமியை கொடுக்குறது பிரியாணிக்கு. பாருங்க 2 கரண்டி அளவு நெய். அதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் கூட தேவையில்லை, கொஞ்சம் நெய் போட்டபடியாக தேவையில்லை. இங்கே பாருங்க எடுத்து வச்ச வெள்ளி எங்கள் சின்ன நாற்று நாங்கள் வாங்கினாங்க. பெருசாகவும் இருக்குது, நாங்கள் குட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கினாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் அதில் 4 எடுத்து வச்ச பிரியாணி மசாலாக்கள் எல்லாம் போடுவோம். மென்னாசிப்பூ பட்டை எல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் பதக்க விடுவோம். கூட வேண்டா எரிய வலிக்கிட்டுறோம். இங்கே வேணும் இப்படி வதங்கி கொண்டு இருக்கட்டும். ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கிக்க நாங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுவோம். இஞ்சி பாருங்கள், நாங்கள் எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். இஞ்சி பாருங்கள், எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோ ஜம்மியாக இருக்கும். நெய் போட்டோன்னா ஹமாண்டு நல்ல வாசமாக இருக்கேன். சூப்பர் வாசமாக இருக்கு. நாங்கள் எல்லா பிரியாணியும் செய்துட்டால் மட்டன் பிரியாணி செய்வோம்னு ஆசையாக இருந்தது, செய்வோம்ண்டு. ஏன்னு சொன்னால் நான் சாப்பிடுவோம் இல்லை, அப்போ சாப்பிட்டா நல்லா இருக்கும், உங்களுக்கும் ஷோ பண்ணுவோம்னு சொல்லி அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு எடுத்துன்னா மட்டன் பிரியாணி செய்யுங்க அம்மா நான் சாப்பிடலைன்னு சொல்லி அப்போ நாங்கள் லவ்வுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம்னு சொல்லி இன்றைக்கு லாலிபாப் சிக்கனை இப்படி இவங்க குட்டி பிள்ளையால் இருந்தால் அப்படி செய்து கொடுங்க, நல்லா இருக்கும். மோர் சாப்பிடுவோம் விரும்பி. எங்களோட அப்பா வரைக்கும் நாங்கள் சமைக்கணும். ஏன்னா எங்களோட அப்பா வெளியில் போட்டார், கடைக்கு போட்டார். அப்போ தான் எங்களோட அப்பா தான் எல்லாம் சிக்கன் எல்லாம் பட்டு தந்தவர் வடிவா. ஏன்னா லாலிபாப் சிக்கன் வச்சு தந்துட்டு போட்டார். வேறு இப்போ பாருங்க வதங்கட்டும் வடிவா. வதங்கின பிறகு நாங்கள் வடிவாக சோப் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வடிவ அரிசியை கழுவி எடுத்து வடிவாக போட போகிறோம். பார்க்கலாம், கொஞ்சம் விடுவோம். எப்பையும் சுடுதண்ணி கொதிக்க
நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணோம்னு சொன்னால் ரைஸ் ஒட்டாமல் வேறு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஒரு கரண்டி. இப்போ கழுவி வச்ச அரிசியை வடிவாக போட்டுட்டு டக்குன்னு இறக்க பார்க்கணும். என்ன சொன்னால் ரைஸுக்கையும் பிரியாணிக்குள்ளேயும் ஆட் பண்ணிக்க அதுவும் அவிஞ்சு வடிவாக வரும். இது கொஞ்சம் நாங்கள் அரை அவியெல்லாம் எடுக்க போகிறோம், வடித்து எடுக்க போகிறோம். சரிங்க, அதோட கொடியாண்டியர் சரி வடித்து எல்லாம் போட்ட பிறகு நாங்கள் சோப் பண்ணோம். வடிவாக வெங்காயம் வதங்கி நல்லா ஸ்வந்து வந்துட்டுது. இந்த இப்படியான கலர்ந்து இப்படி வந்தால் தானுங்க நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காண்டி கூட எரிக்கக்கூடாது. வட்டின தக்காளி பழம் ஆட் பண்ணுவோம். அதுவும் நாங்கள் நல்லா தக்காளி பழம் போட்டோன்னா நல்லா கரைஞ்சி வர வேணும். நல்லா கறியப்பட போகிறோம். தக்காளி பழம் போட்டோன்னா ஒரு கரண்டி அளவு உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் டக்குண்டு தக்காளி பழம் நல்லா வதங்கி வரும். வரும் நல்லா வதங்கட்டும். சூப்பராக இஞ்சால வருங்க. ரைஸ் ரெடி ஆகிட்டு இங்கே ரைஸ் ரெடி ஆகிட்டுன்னு பார்த்தீங்களா. இதை நான் வடித்து எடுக்க போகிறேன். பாருங்க, இப்படி வடித்து விட போகிறோம். இப்படி வடித்து வடிவா எடுக்க போகிறோம். எப்படி இருக்குது? சூப்பராக கஞ்சி பாருங்க. இஞ்சி பாருங்க, அரைப்பதத்தில் அவிச்சிருக்கேன். என்ன சொன்னால் பிரியாணிக்கு போடையக்கு இன்னும் அவிஞ்சு படியாக வரும். வந்துட்டு நாங்கள் டக்குன்னு இப்போ வதங்கின அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வட்டி வச்ச வடிவா கழுவி வடிவா நீட்டாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது. நாங்கள் இந்த மட்டனை ஆட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் வதக்க விடணும். நல்லா வதங்கி கொண்டு வரும்போது சூப்பராக வதங்கட்டும். இதோட சேர்ந்து அப்போ தான் மசாலாக்கள்லாம் மட்டனில் இறங்கும். வடிவாக இறங்கி உப்பெல்லாம் போய் இப்போ நல்லா வதங்கி கொண்டு இருக்கும்போது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 2 கரண்டி அளவு இஞ்சி பூண்டு நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். 1 கரண்டி அளவு கொண்டு 2 அதையும் வடிவாக வதக்குவோம். சூப்பராக வதங்குது. வதங்கி பிறகு நாங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 கரண்டி அளவு மஞ்சத்தூள் 1 கரண்டி அளவு மஞ்சத்தூள் கூட போடக்கூடாது, அப்புறம் மஞ்சள் வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஏன்னா மஞ்சள் வாசம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் விடுவோம். இதுக்கு பிறகு நாங்கள் தனி சில்லி பவுடர் 1 கரண்டி அளவு, இது பெருசாக உரைப்பில்லை, கொஞ்சம் கலருக்கு நாங்கள் ஆட் பண்ணுறோம். 1 கரண்டி அளவு சில்லி பவுடர். இதுவும் கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணி கிடக்கட்டும். வதங்கி கொண்டிருக்கும் போது நாங்கள் முதல் மஞ்சத்தூள் தனி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இப்போ 1 கரண்டி 1 கரண்டி அளவு கரம் மசாலா போடுவோம். என்ன சொன்னால் இது கொஞ்சம் காரமாக இருக்கும், பார்த்து போடணும். நான் 1.5 கரண்டி அளவு போடுறேன். ரெண்டு கரண்டி அளவு பிரியாணி பவுடர், 1 கரண்டி 2 கரண்டி. இதுவும் கொஞ்சம் சாடியாக வதங்கட்டும்.
சூப்பராக வதங்கி கொண்டு வரைக்கு நாங்கள் கொரியாண்டர் ஆட் பண்ண போகிறோம். அளவு கொரியாண்டர். வாங்க இப்படியும் இந்தியன் சூப்பர் நல்ல வாசமாக இருக்கும். அந்த இந்தியன் ஃப்ளேவர் இந்தியனாக்கு சமைக்கிற ஆக்களோட ஃப்ளேவர் கறி அப்படியே அடிக்குது பிரியாணியில். சூப்பராக இருக்குது. கொரியாண்டர் ஆட் பண்ணணும் நல்ல வாசமாக இருக்கும். கொரியாண்டர் எல்லாமே ஆட் பண்ணோன்னா சூப்பர் வாசமாக இருக்குது. அது சூப்பராக ஆட் பண்ணி அதுக்கும் கொஞ்சம் நேரம் விட்டு பதக்குவோம். அப்போ தான் நல்ல ஒரு வாசம் பெற பலிக்கிடும். கொஞ்சம் நேரம் பொறுமையாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட வேணும். விட்டால் தான் அதில் ஒரு அடி நாங்கள் முதல் நான் வெங்காயம் தக்காளி பழம் போடைக்க பதக்கிக்க ஒரு உப்பு ஆட் பண்ணினா ஒரு கரண்டி அளவு. இப்போ நாங்கள் மட்டன் போட்ட பிறகும் ஒரு அரை கரண்டி அளவு உப்பு போடுவோம். என்ன சொன்னால் ரைஸுக்கு நான் முதல் போட்டுட்டு பார்த்து போட வேணும். எதுவும் கூடி வலிக்கிட்டுறோம். பதமெல்லாம் பார்த்து போட்டால் தானுங்க பிரியாணி மாதிரி வரும். இது மோஸ்ட்லி உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும். பெரிய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குட்டி ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நாங்கள் சர்வ் பண்ணுறது நீங்கள் இப்படியா பார்த்து பழகத்தான். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா பிரியாணி? மட்டன் பிரியாணி சூப்பராக வந்தானு கொஞ்சம் பாருங்க. சட்டி சத்தம் கேட்டுட்டு சூப்பர் இருக்கு. நாங்கள் ஒரு கரண்டி அளவு தயிர் ஆட் பண்ணுவோம். ஒரு கப் அளவு. பிறகு நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணி விட்டால் சரி. அதுக்கு பிறகு ராக்கிற மட்டும்தான் நீங்கள் ஒரு பாதி தேசிக்கு ஆட் பண்ணுவோம். நம்ம என்னென்னு சொன்னால் தயிர்லேயும் புளிப்பு இருக்குத்தானே. நாங்கள் இதையும் மிக்ஸ் பண்ணி வடிவாக எடுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் ஒரு கொஞ்சம் நேரம் விடுவோம். இதையும் ஒரு கொதி வர அளவுக்கு விட்டால் தான் எல்லாம் தயிரெல்லாம் ஊறி வடிவாக வரும். சூப்பராக மட்டன் வதங்கி கொண்டு வரும்போது நாங்கள் அரை கப் அளவு தண்ணி விடுவோம். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி அரிசி வடிவாக அதை பதத்தில் அவிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ நாங்கள் சூப்பராக வதங்கின பிறகு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டு, நல்ல ஒரு கொதி வரக்க அரிசியை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஆல்ரெடி அரிசி வடிவாக இங்கே அரை பதத்தில் அவிஞ்சு வந்துட்டுது. எப்படி இருக்குது? எக்ஸ்பமிச்சோ மாதிரி சூப்பராக அவிஞ்சு வந்துட்டுங்க. நாங்கள் அதை ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் வடிவாக உளுத்தி போடுவோம். எல்லாம் போட்ட பிறகு உங்களுக்கு நான் சூப் பண்ணுறேன். எல்லாம் போட்ட பிறகு காட்டுறேன். இப்போ நாங்கள் அரை கரண்டி அளவு உப்பும் ஆட் பண்ணுவோம். போட்டுட்டு நாங்கள் இப்போ தம் போட போகிறோம். வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் போட்டபடியாக ஒட்டாமல் பேர் நாங்கள் முதல் பிஃபோரும் நாங்கள் இது செய்துட்டோமல்லோ. துளாவா கூட ஒரு ஆள் இல்லை இந்த பிள்ளையில அதுக்குள்ளே வச்சு கேமரா எடுத்து நிற்கிற ஆள் கையை நண்டு கேமரா அளப்பாடு கொஞ்சம் தள்ளி. இப்போ பாருங்க வடிவாக மிக்ஸ் பண்ணி வடிவாக இப்படி விட்டாத்தானுங்க. பிறகு எல்லா பக்கமும் ரைஸில் மட்டன் கிரேவி பாடும். பார்த்தீங்களா, ஒரு பக்கத்தில் அரிசி பாருங்க. சமைக்கிறது ஈஸி இல்லைங்க, சமைக்கிறது ஈஸி இல்லை. ஆனால் சில பேருக்கு தெரியுதில்லை சமையல் அருமை தெரியுதில்லை. சில பேர் என்ன சொன்னால் எங்கட வீட்டிலையும் அப்படி நடக்கிறது. எங்கட அப்பா ஓகே எல்லாம் புரிஞ்சு கொண்டு நடப்பேன். சின்ன ஆக்களுக்கு விளங்காது. அவே நினைக்கினா மிஷின் அண்டு நினைக்கிறேன். சமைக்கிற ஆக்களை மிஷின் தெரியுந்தானே, மிஷின் டாக்குன்னு முடியுமான்னு சொல்லி நினைக்கினா இங்கே பாருங்க. சூப்பராக தம் போட்டுட்டு சூப்பராக தம் போட்டு இப்படி விட போகிறேன். இப்படி ஒரு மூடு போட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி விட போகிறேன் சொல்லி அப்பா வழியால் கடைக்கு போட்டு வந்து லாலிபாப் சிக்கன் வட்டி தந்துட்டு இங்கே வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கடைக்கு போனாங்க.
இப்போ மீன் கடை எல்லா இடமும் இருக்குது. அங்கே வாங்க நாங்கள் போய் பார்க்குறோம். நாங்கள் மீன் வாங்கினாங்க. ஓ எங்கட மாதிரி எங்கடையில் முதல்ல நாங்கள் இப்படி தான் மீன் வளர்க்குறோம். ஏன்னா அதே சாரி மீன் தான் வச்சுக்கணும். ஓ இந்த கிளிக்கு பேர் பேரட் ஃபிஷ். ஓ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் விட்டு அரைமரத்தியாலும் விடணும். அதில் அந்த டெம்பரேச்சர் வாட்டர் இந்த டெம்பரேச்சர் வாங்கணும். இப்படி அரைமரத்தியாலும் விட்டுட்டு தான் விடுவோம். என்னது உள்ளுக்குள்ள பிளாக் பண்ணுறது சரிங்களா? ஓ வடியா இருக்கு. குளிச்சு போய் காட்டுங்க பாக்குக்கு எப்படி இருக்குண்டு. அப்படி வாய்க்கு நிற்குது. ஓ வா என்ன பழம் மட்டும் சொல்ல பார்ப்போம். இது என்ன பழம்? இதுக்குள்ள என்ன இருக்கு? புளியால முள்ளை இருக்கும், முள்ளுக்கு கனியாக இருக்கும், பார்க்க கரடு முள்ளாக இருக்கும், வந்து பார்த்து ஸ்பைக்கும், பெரிய மரம். இந்த குணம் உள்ள மரத்தை எங்கட பழம் இருக்கு. ஆனா இதுல 2 குணம் எங்கட மனசருக்கும் இருக்கேனே. வெளியால முள்ளுமாய் இருக்கும், ஆனா வெட்டினா நல்லமாய் இருக்கு. ஆனா பார்க்க தெரியாது, அவைய பார்க்க ரஃபா இருக்கும். ஆனா பழகி பார்த்தா ஸ்வீட்டா இருக்கும், ப்ளாப்ளமாய் இருக்கும். அதுக்காண்டி எல்லாரையும் நாங்க பேட்டன் சொல்லக்கூடாது, எல்லாரையும் நல்லது சொல்லக்கூடாது. நல்ல பழம் பண்ணுறா. சில நேரம் அமையாது, அப்புறம் என்ன மைண்ட் சரியாங்களோ. இப்போ சூப்பராக இருக்குது. வாங்கி இப்போ எங்களுக்கான நாள் நாங்களும் பிளாப்லாம் சாப்பிடு. சூப்பராக இருக்கு. இஞ்சி பாருங்க பிரியாணியை வந்து தட்டி பாருங்கோ எப்படி இருக்குண்டு. சாப்பிடுவேன். தம் போட்டா தீயை நெருப்பை குறைச்சி விட்டுட்டு மூடி விடணும். ஊரில் தட்டா போட்டுட்டு கறியை போட்டு விடணும். இஞ்சி அங்கே தட்டு அங்கே கறி. எப்படி இருக்கு? உண்மையா ஒன்றா இருக்கும். சன்னுக்கு பிடிக்கும் இது. சிங்களத்தில் கீழே பிடிக்கும். சன்னுக்கு பிடிக்கும். அதில் இருக்கிற சில ஃப்ளேவர்கள் பிடிக்காது. ஓகே, அவருக்கு கறி வைக்கிறேன். இடியப்பத்தோட சாப்பிடலாம். அவர் நல்லா இருக்கு. என் மகனுக்கு லோலிபாப் சிக்கன் பரன் சிக்கனை மடிச்சாப் நோடியப்பம் பிரியாணி சாப்பிட வாங்க. நீங்களும் சூப்பராக பிரியாணி சொல்லி ஒரு நாளைக்கு பிரியாணின்னு சொல்லி பிரியாணி காட்டுறோமே இல்லை கண்ணில் இல்லை எல்லாரும் பார்க்க. ஆனால் ஒரு நாளைக்குங்க நாங்கள் அடுத்த சம்மருக்கு ஒரு ஐடியா இருக்கேன். சீக்கிரம் நடக்கும். அது நாங்கள் நடக்க நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு ஒன்று கூடல் வார மாதிரி ஏன்னா எல்லாரும் விரும்பி கதைக்கிறீங்க. சந்தோஷம் கேட்டு அதை பார்த்தா முன்பு கதைக்கணும். எல்லாம் சொந்தக்காரர் தான். இப்போ பார்த்தா ஊரில் அப்பா பார்த்தா எல்லாம் இலங்கை ஃபுல்லாக எல்லாம் சகோதரங்கள்லாம் ஹாப்பியா. அது நேற்று நாங்கள் பிரச்சனை போய்க்க வெளியால் நின்று கூப்பிட்டு எங்களை பார்க்குறவியல்னு சொல்லி விரும்பி கூப்பிட்டு கதைக்கணும். என்ன ஃபேமிலி ஸ்பைசி லைனில் எவ்வளோ நாள் ஃபேமிலி அப்படி அந்த அன்பு இருக்கு. எங்களுக்கு என்ன கவலையாக இருக்குது, என்னம்மா வீக்கானு நாங்கள் மோர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி வச்சுக்கணும் வந்து ஆசை வருது. ஏன்னு சொன்னால் இப்படி எனக்கும் கொஞ்சம் கவலையாக போச்சு. என்ன விரும்பிடுறோம்னு சொல்லி ஏன்னா அப்படி வந்து சொல்லுவான். அப்படி எங்களை விருப்பம் வேண்டும் சொல்கிற அளவுக்கு அதுக்கு அன்பு இருந்தால் தான் நம்ம வெறிவினா. சில பேர் காட்டினோம் இல்லை, சில பேர் காட்டாமல் சிரிச்சிட்டு போயினா. ஆனால் கதைச்சு எங்கிரேஜ் குடித்தாத்தான் அவியல் எது புள்ள இது சரி அப்படி திருத்துங்கன்னு சொன்னீங்களேன்னு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வரலாம். சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. அப்போ ஓகேங்க. நாங்கள் இப்போ பிரியாணி செய்த போகிறோம். நாங்கள் லோலிபாப் சிக்கன் பொரிக்க போகிறோம். பார்க்கலாம். முட்டை பாய் தேசிக்கு ஆட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் தயிர் ஆட் பண்ணபடியா தேவையில்லை. இதுக்கு நாங்கள் கறிகள் சமைக்க புளி விட்டால் நல்ல மாதிரி பிரியாணிக்கும் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்குது. முறது முறையும் படி விட்டுட்டு நீ நாங்கள் இறக்க போகிறோம். என்ன பிரியாணி ரெடி ஆகிட்டு. பிரியாணி ரெடி ஆகிட்டு. கட்டியெல்லாம் நல்லா இருக்குது. எப்படி இருக்குது பார்த்துங்களா? உங்களுக்கு மட்டன் பிரியாணி வேணுமா? நாங்கள் சட்டியோட சூடு சாப்பிட்ட அப்புறம் நீங்கள் சூடு வாவி வர ஊதி தருவோம். ரெடி ஆகிட்டுங்க. நாங்கள் சிக்கன் பொரிக்க போகிறோம். வேணப்பா இப்போ நாங்கள் பிரியாணியெல்லாம் செய்து விட்டோம். இஞ்சால எண்ணெய் கொதிக்குது லோலிபாப் சிக்கனுக்கு. இப்போ நாங்கள் என்னத்துக்கு தக்காளி பழம் பட்டுறோம். இப்படி வட்ட மாஞ்சு சம்பல் நாங்கள் அப்போ தான் பிரியாணி என்ன மோர் சாப்பிடக்க மோர் தூக்கி கொடுக்குமே. தூக்கி கொடுக்குறோம் மோர் ஜாமியா.
ஸ்பைசி க்ரீன் பீன்ஸ் வாங்கினாங்க சைனீஸில். இது நல்லா இருக்கும், நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. நீங்கள் சும்மா ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். இது அந்த மாதிரி இருக்கும். இது சைனீஸ் கடையில் இருக்குது, க்ரீனும் இருக்குது, ப்ளைனும் இருக்குது. ஏன் சம்டைம் நாங்கள் ஏதாவது பிக்னிக் எங்கே போகிறோன்னு சொன்னால் சின்ன பேக்கு கொண்டு போகலாம். ஜி நைஸ் நைஸ் பேக். இந்த பேக் எல்லாம் நைஸ் ஆகுது. இந்த பேக்குக்கு தான் காசு. இவங்க பேக்கை பாருங்க அப்படி பேக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கு, சின்ன நான் கொண்டு போய் சின்ன பேக்குக்கு வச்சு சாப்பிடலாம். தெரியும் நீங்கள் சாப்பிட்ற ட்ரிங்க் பார்க்கறதுனாலும் இதுக்கு நல்லா இருக்குது. பைட்டுக்கு நல்லா சாப்பிடலாம். பைட்டுக்கு ஆனால் இது மொன்றியாலுக்கு இதை கொண்டு போனால் என்கிட்ட பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பெஸ் அங்கங்கிற பிள்ளைங்க இந்த கசின் தானே அவர் கசின் பிரதர் அவர் கொண்டு கொடுத்தனா அவர்கிட்ட மகள் இத்தாலி போயிட்டு வெக்கேஷனுக்கு அதை ஒன்றை கவனமாக வச்சிருந்து மங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்தாரு. அப்போ நெக்ஸ்ட் இயர் போயிக்க அவருக்கு கணக்கை வாங்கிட்டு போகணும். ஆனால் பாருங்க எல்லா பேரண்ட்ஸும் இதுலேயே இருந்து பழகுங்க. பெஸ்ஸாங்கள் எல்லா பேரண்ட்ஸும் அப்படித்தான் மோஸ்ட்லி. ஆனால் பெஸ்ஸாங்கள் ஒண்டா மகள் விரட்டும்னு சொல்லி அவன் மகள் டாக்டருக்கு பேர் பிரியா விரட்டும்னு சொல்லி கவனமாக வச்சிருந்தேன். அப்போ அதில் இருந்து எங்களுக்கு ஹர்ட் ஆகிட்டு இனி பெஸ்ட் எங்கள்கிட்ட போனால் 1-2 கொண்டு போகக்கூடாது, பேக்கோல கொண்டு போவோம். ஏன்னு சொன்னால் பெஸ்ஸாங்களுக்கு நாங்கள் அதை கொண்டு போயிடுவோம். பெஸ்ஸாங்களுக்கு பிள்ளைகள் போக அவியல் சாப்பிட்டு விரட்டுமான்னு சொல்லிட்டு அவியல் சாப்பிட்டுனா இருக்கேக்க நாங்கள் அவருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், இது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் மகளுக்கு வச்சவர் நெக்ஸ்ட் டைம் நல்ல ஹெல்த் சாப்பிட்ற அந்த பேக்கெட்டுக்கு பாருங்க அப்படி இருக்கு. இந்த பேக்கெட்டுக்கு தானே காசு இல்லை, மற்றது காசு இல்லை. அதான் இது பாருங்க நல்ல இந்த டீசெண்டாக நல்லா இருக்கு. இது ஸ்ரீலங்கா போய்க்கே வாங்கிட்டு போகலாம், நல்லா இருக்கு. வச்சுலாம் பாருங்க குழம்பு அந்த ரெடி ஆகிட்டு மட்டை குழம்பு. ஏன்னு சொன்னால் மகனுக்கு சிங்கம்பல்ல சோறுல சாப்பிடலாம். இடியப்பம் அவருக்கு இன்றைக்கு இடியப்பம். ஏன்னு சொன்னால் அவருக்கு சிலர்கள் பிடிக்குது இல்லை, அதால் அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம்னு சொல்லி செய்கிறது. நாங்கள் மகளும் விசில் தூத்தோடு பிடிங்கன்னு வந்துட்டான். மட்டும் மூத்த வாக்கு பல்லு பிடிங்காது, அதனால் வாக்கும் இடியப்பம் சொதி இது சும்மா லைட்டான சாப்பாடு. நாங்கள் முதல் ரெசிபி போட்டுனாங்களானே மட்டன் ரெசிபி, அதால் நாங்கள் மட்டன் ரெசிபி போட்டையில் ஏன்னு சொன்னால் டக்குன்னு செய்யணும். இன்றைக்கு சண்டே நாளைக்கு வேலை. அப்புறம் நாங்கள் டக்குன்னு செய்து முடிக்கணும்னு டக்குன்னு முடிச்சுட்டோம். லாலிபாப் சிக்கன் பொரிக்க போகிறோம். அப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே வேறங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இஞ்சால சிக்கன் இஞ்சால இந்த தடிமா இருந்தால் தான் இஞ்சால கண்டி இஞ்சால தடி. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அவரோட கலர் வேணுமான்னு சொல்லி சாப்பிடணும். எனக்கு ஆரஞ்சு, உங்களுக்கு அப்பாவுக்கு என்ன ஐடியா கண்டுபிடிச்சாங்க. சிக்கன் லாலிபாப் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பொரிக்க போகிறோம். அந்த மாதிரி இஞ்சியெல்லாம் போட்டு ஏன்னு சொன்னால் நெருப்பை குறைச்சி விடணும். அது டக்குன்னு சிக்கனை போடைக்க எரிய வலிக்கட்டு இந்தா. அதாவது நாங்கள் 4 சிக்கன் போடுவோம். என்ன 4 வேணுமா? 5. ஓகே, பொரியட்டவங்க பொரிஞ்ச பிறகு அப்படி சிக்கன் பண்ணாங்க. ஸோ பண்ணுறோம், உங்களுக்கு வேணுமெண்டா சாப்பிட்லாம். லாலிபாப் சிக்கன் ரெடி ஆகிட்டு அப்படி இருக்குது. அப்படி இருக்க நீ லாலாவுக்கு தான் பிடிக்கும். மீன் அவைக்கு தான் சின்ன ஆக்களுக்கு தான் நெல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறபடியாக மோர் சிக்கனாக இருக்குது. இதில் சில நேரம் நாங்கள் ஸ்டோரில் வாங்கணும்னு சொன்னால் கொஞ்சமாக இருக்குமே. எல்லாம் பட்டி எல்லாம் கழிச்சு இதெல்லாம் ஃபுல்லாக பட்டி இதில் ஈய சுற்றி வடிவாக செய்வாங்க. இது கேன் அருமாந்தது. இது நாங்கள் எங்களுக்கு ஏன் வேஸ்ட் பண்ணுவானு சொல்லி செய்த நாங்களும் என்னாலும் லாலிபாப் மாதிரி தான் இருக்குங்க வாங்க. பிள்ளைகளுக்கு இப்படி இப்படி சொல்லி தான் சாப்பிடணும். சும்மா கொடுக்காம லாலிபாப் அப்படி தான் குட்டி பிள்ளைகளை ஏமாத்துறேன் கொஞ்சம் சாப்பிட்றதுக்காண்டி சொல்கிறது. எல்லா அம்மாக்களும் படுற பாடு பிள்ளைகளை
பசியாக இருக்கும். ஓகேங்க, நாங்கள் சிக்கன் மட்டன் சிக்கனும் ரெடி ஆகிட்டு அதையும் மடுவா எடுப்போம். பசியாக இருந்தது. இது இஞ்சி எல்லாம் முடிச்சு போட்டது தான். பசியான தான் நல்லா இருக்கும் மோர். ஓகேங்க, இஞ்சி வரும். சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிட்டு ஓகேங்க. இனி நாங்கள் அவ்வளோக்கு கொடுக்க காட்ட போகிறோம் எல்லாம். இஞ்சி அவ்வளோ முட்டை அவியுது. இஞ்சி பாருங்க, இதில் முட்டை அவியுது. நெஞ்சு பாருங்க, முட்டை அவியாத முட்டைக்கு பாதி புளிஞ்ச தேசிக்காய் இருந்தால் கறி நீங்கள் ஜூஸ் பண்ண போகிறீங்க. கறிக்கு புளின்னு சொன்னால் அந்த புளி ஜூஸ் பண்ணி போட்டு அந்த பாதி தேசிக்காயை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் முட்டை கோது உடப்படாத முட்டை கோது உடப்படும். சூப்பராக. ஓகேங்க, நாங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா காட்ட போகிறோம். வாங்கோ செய்கிறா. இதெல்லாம் அவ்வளோ ஓகே. என்னடா பெரிய பிளேட் என்னைக்காய்ங்க, என்ன அப்போ தான் சின்ன பிள்ளைகள் வசதியாக சாப்பிடுவேன்னு. அதனால் எங்கள்ட லவ்வுக்கு சிக்கன் சோறு முட்டை. லவ்வுக்கு குட்டியாக தான் செய்வோம். நான் குட்டி பிளேட்டில் அப்புறம் மாறி பெரிய பிளேட்டில் போட்டுட்டேன். ஓகே, இது அப்பாவுக்கு இப்போ லவ்வுக்கு புரியுமா செய்யுங்க. ஓகே அப்போ தான் படியாக வேணும் அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி. சூப்பராக சாடி அமர்த்தி விட ஒன்றுமேங்க. அப்போ தான் பிளேட்டை அப்படி சூப்பராக கொரியாண்டர் லவ்வுக்கு வச்சு லவ்வுக்கு வடியான கொரியாண்டர் லவ்வுக்கு வேணும் குட்டி. ஓகே, அங்கால கத்திக்கோனிக்கு எங்கட விட்டு சொந்தக்கார பரி இன்னமேன்னு சொன்னால் காகம் கத்துதானே. காகம் கத்துனா சொந்தக்கார வாரன்னு சொல்கிறது. எங்கே அப்படி சும்மா ஊரில் சொல்கிறது அப்படி பெரிய ஆட்கள். ஓகேங்க, லவ்வுக்கு முட்டை. சரி, இங்கே பாருங்க, இது எங்கட அப்பாவுக்கு பெருசு பிளேட். இது லவ்வுக்கு. இவங்க எப்படி இருக்கண்டு சூப்பராக இருக்கா பார்த்தீங்களா? வேறு கூட போயினோம். இங்கே பாருங்க, ஆல்ரெடி எங்கள்கிட்ட அவர் இருக்கணும். இங்கே வாங்க வழியால் வந்துட்டோம். என்னது பண்ணது எங்கள் காணியில் இப்போ குட்டி பேபியாக வாங்கி வச்சுக்கிறோம். நீ வளருக்கணும் வேணா. அப்படித்தான் நாங்கள் மெட்டதெல்லாம் வாங்கினாங்க. என்ன சாப்பாடு புது சாப்பாடு வாங்கினது. என்ன அப்பா காட்டுங்க, அப்பா வாங்க பிச்சு உடைக்க. மட்டு சாப்பிடு. மட்டு இருக்குங்க, அதை போட்டா இல்லை. எப்படி இருக்கு? மட்டு சாப்பிடுவோம். மட்டு மட்டு எனக்கு ஒன்று. ஓகே, அண்டைக்கு வேற இல்லை. அவை அண்டைக்கு வந்தது தானே வழியால். இவர் எடுங்க. ஓகே, பாப்பிங்க எங்களோட குட்டிமாக்கு இருமல் வந்துட்டுங்க. அதனால் கொஞ்சம் நல்ல டயர்டாக இருக்கிறா. நேற்று ஃபிஷ் பார்த்துட்டு வந்தபடியானே. இப்போ குட்டிமாக்கு இந்த குட்டி மாமா அப்பாவும் சாப்பிட்டு காட்ட போய் நம்ம இப்படி என்ன சொல்லியா அக்காக்களுக்கு பசிக்குது, அக்காக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். டக்குனு சாப்பிடுங்க சொல்லிக்கா. ஹாப்பியா அந்த மாதிரி சாப்பாடு கடையில் கூட இறைச்சாலும் கூட அப்படி எடுக்கல. அதான் சாப்பாடு பாருங்க, கொஞ்சம் சோறு கணக்கான இது பார்த்திங்களா. ஆனால் அப்பாவுக்கு பிடிச்ச டொமேட்டோ சம்பல் மட்டும் கூட இருக்குது. இதெல்லாம் விருப்பம் மல்லிலாம்
சாப்பிடலாம் நல்லது உடம்புக்கு நல்லது. சாப்பிடுங்கப்பா நீங்கள், எனக்கு தர வேண்டாமா? நீங்க இல்லை எனக்கு முதல் நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு நீங்கள் சாப்பிட போகிறதான் எனக்கு. அவர் எடுக்க எனக்கு தெரியும் எனக்கு தர போகிறாருன்ட்டு, ஆனால் எனக்கு தர வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சளிக்காக்கு? எப்படி இருக்கு சாப்பிடுங்க. எப்படி இருக்கு குண்டோ? பாருங்க உங்களோட விருப்பம் என்ன எல்லாரும் அவைக்கு லவ்ங்க இப்போ எல்லாம் விளையாட்டு போய் போகணும் அதுவும் இதுவும் பண்ண அக்காக்கள் பலதை ஆக்கிட்டேன் லவ்வையும் சேர்த்து பலதை ஆக்கிட்டேன் ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்குது. கூப்பிட்டாலும் ஓயண்டாவது ஃபோன்லேயே நிற்கிறேங்க. உங்களுக்கே தெரியும் என்ன ஃபோனை விட்டா ஒன்றும் இல்லை. சமைக்கிறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சமைச்சு போட்டு கூப்பிட்றது அதை விட கஷ்டம். என்ன செய்கிறவங்க இந்த நாட்டில் கோவப்படையலாங்க, ஊர் மாதிரி கோவப்படையலாம் இருக்கும். கோவப்பட்டால் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கே கோவப்படக்கூடாது. இந்த அப்போலாம் வித்தியாசமாக லைஃப் போகுதோ ஏன்னா நல்லதுக்கு தானே இங்கே நாங்கள் கூப்பிட்றோம். என்னது கூப்பிட்றோம்? கொடுபனை செய்கிறதுக்கு சாப்பிடமா அங்கே வந்தோம் 10 கத்துனா தான் வெறுவினோம். அப்படி வராங்க குட்டி பிள்ளைகள். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அம்மாவுக்கு கூப்பிட்டா டக்குன்னு ஓடி போய் என்னம்மான்னு கேட்கணும், ஆசையாக கேட்கணும். அப்புறம் அம்மா கூப்பிட ஒரு வார்த்தை கூப்பிடுங்க நீங்கள் போவோம். 3வது வார்த்தை 4வது வார்த்தை போவீங்க. அம்மா இன்னத்துக்கு கூப்பிட்றான்னு தெரியாம அம்மா சரி தண்ணி தாங்க டக்குன்னு விழுந்துருவா. அப்போ நீங்கள் தண்ணி கொடுத்து அம்மாவை காப்பாற்றலாம் டக்குன்னு கூப்பிட்டா இன்னதும் வச்சுட்டு போங்க. ஃபோனெல்லாம் ப்ரோ விளையாடலாம். அப்புறம் அம்மா இருக்க மாட்டான். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் அந்த கேமை திருப்பியும் விளையாடலாம். அம்மா இருக்க மாட்டோம். அம்மா மதிப்பு கொடுங்க. அப்பாவும் தான் பிள்ளைகள் ப்ளீஸ் இந்த ஃபோன் அம்மா கண்டு இல்லை அப்பாவுக்கு இந்த மதிப்பு கொடுங்க. அம்மா ஒரு கண்ணுன்னு சொன்னால் அப்பா ஒரு கண். ரெஸ்பெக்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸ் ப்ளீஸ். அவையெல்லாம் கஷ்டம் சரியான டெக்னாலஜியால் ப்ளீஸ் பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பாவங்களா எல்லா பிள்ளைகளும் நல்ல மாதிரி உங்களுக்கான தான் பேரண்ட்ஸ் கஷ்டப்படினா என்ன நல்ல மாதிரி உங்கள் வந்து நல்ல மாதிரி வளர்ந்து நல்ல மாதிரி வேற வேணும். இந்த உங்களுக்கு இந்த காணொலி கண்டிப்பாக பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சந்திப்போம். நெக்ஸ்ட் காணொலி பாய்.